ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட நமக்குள்ள ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ஏன் என் ஜெபத்திற்கு பதில் இல்லை என்று நினைக்கிறோம். அதற்குத்தான் ஆண்டவர் பதிலாக மத்தேயு 13 வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்று சொல்லி நம்மளால் பார்க்க முடிகிறது. யாருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் என்றால், இயேசு வளர்ந்த ஊருக்கு போகிறார். இயேசு பிறந்த ஊர் பெத்லகேம், வளர்ந்த ஊர் நாசரேத்தூர். அப்படி என்றால் அங்கே மத்தேயு 13 வசனத்தில் அவர் வளர்ந்த ஊருக்கு போய் ஜபாலயங்களில் போய் என்ன செய்கிறார்? உபதேசம் பண்ணுகிறார். ஜபாலயத்தில் உபதேசத்தை கேட்டதான அங்கே இருந்தவர்களெல்லாம் சொல்கிறார்கள், இவனுக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது, இந்த பலத்த செய்கை எப்படி வந்தது என்று சொல்லி அவரை எப்படி நினைக்கிறார்கள். அதுக்கடுத்த வசனத்தில், இவன் தச்சனின் குமாரன் அல்லவா, இவனுடைய தாய் மரியாள் அல்லவா, யாக்கோப்பு, யோசே, சீமோன், யூதா என்புடைய சகோதரர்கள் அல்லவா, இவருடைய சகோதரிகள் எல்லாம் நம்மளோடு கூட இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவரை சாதாரண ஒரு மனிதனாகவே அன்றைக்கு அவர்கள் பார்த்தார்கள். மனிதனாக பார்த்ததுனால தான் இவனுக்கு எப்படி இந்த ஞானம் வந்துச்சு, இவன் மூலமாக இப்படி பலத்த செய்கை எப்படி நடந்தது, எங்கேயாவது போய் ஏதாவது கற்றுக்கிட்டானா? இவனுடைய குடும்பமே ஒரு சாதாரண என்ன சொன்னால் தச்சனின் குமாரன் தானே. அது மாத்திரமல்ல, இவன் யார்? மரியாள், ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன் தானே. இவருடைய சகோதரர்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த சகோதரர்கள் யாக்கோப்பை பார்க்குறோம், அதுமா யோசையை பார்க்குறோம், சீமோனை பார்க்குறோம், யூதாவை பார்க்குறோம். அவர்கள்ட்டெல்லாம் ஒன்றுமே இல்லையே. இவருடைய சகோதரியை பார்க்குறோம், அந்த அளவுக்கு ஒன்றுமே தெரியலையே. ஆனால் இவனுக்கு மட்டும் இப்படி இந்த ஞானம் வந்தது, இவன் மூலமாக மட்டும் எப்படி இப்படி அற்புதம் நடக்குது என்று சொல்லி அவரை குறித்து இடரல் தான் அடைந்தார்களே தவிர, அவரை தான் மெஸ்ஸியாவாக, ஆண்டவராக, உலக இரட்சகராக, படைத்தவராக அந்த ஜனங்கள் என்ன செய்யவில்லை, பார்க்கவில்லை. எனவே தான் வளர்ந்த ஊராக இருக்கிற நாசரேத்தூரில் அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அங்கே அவர் அநேக அற்புதங்களை செய்யவில்லை. இன்றைக்கு என் ஜெபத்திற்கு பதில் இல்லை அப்படின்னா, எப்படி அவிசுவாசம் இருக்கிற இடத்துல அநேக அற்புதங்களை அவர் செய்ய முடியலையோ, உங்களுக்குள்ளேயும் அவிசுவாசம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பதில் கொண்டு வருவதை தடுத்து விடும். அப்படி என்றால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன காரியத்தினால அவிசுவாசத்தோடு இருக்கிறீங்க? ஜெபம் பண்ணுறதில்ல, இன்றைக்கி நிறைய பேர் ஜெபம் பண்ணுறீங்க, அது மாத்திரமல்ல பைபிள் வாசிக்கிறீங்க, வசனத்தெல்லாம் சொல்கிறீங்க, இதிலெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் ஏன் ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குன்னா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அவிசுவாசம் தானே ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபம் பண்ணுறீங்க, ஜெபம் பண்ணி என்ன செய்கிறேன்னு சொன்னால் கிரியை இல்லாமல் இருக்குது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நாங்கள் ஒரு வீட்டுக்கு ஹவுஸ் விசிட்டிங்கு போயிருந்தோம். அந்த குடும்பத்தில் தன் பிள்ளைக்கு முடியலைன்னு சொல்லி என்னையும் பாஸ்டமாவையும் அழைத்திருந்தார்கள். நாங்கள் போய் அந்த வீட்டில் நல்ல பாரப்பட்டு, ஆண்டவரே இந்த மகளை குணமாக்கும் என்று பாரப்பட்டு ஜெபம் பண்ணினோம். ஆனால் ஜெபம் பண்ண உடனே அந்த தாயார் சொல்கிறாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், இப்பொழுது நாங்கள் கொஞ்ச நேரத்தில் மருத்துவமனைக்கு போகிறோம், அந்த மருத்துவமனையில் போய் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்தா சரியாயிரும் என்று சொல்லி எங்களிடத்திலே சொல்கிறார்கள். அப்பொழுதுதான் நான் சொன்னேன், இப்போ தானே ஜெபம் பண்ணியிருக்கிறோம், பிள்ளை முடியலைன்னு தானே ஜெபம் பண்ணியிருக்கிறோம், விசுவாசிங்க, நிச்சயமாக மகளுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் என்று நாங்கள் சொன்னோம். இதே தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்ணி ஆண்டவர் அற்புதம் செய்வார், வேலைக்கு அற்புதம் செய்வார், குடும்பத்துக்கு அற்புதம் செய்வார், தொழிலுக்கு அற்புதம் செய்வார். விசுவாசிங்க, ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். நீங்கள் விசுவாசியாமல் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கறதுனால தான் ஜெபத்துக்கு பதில் இல்லைன்னு ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகளுக்குள்ள அவிசுவாசத்தை கர்த்தர் நீக்கி போடும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே அவிசுவாசத்தை நீக்கி போட்டு ஜெபத்திற்கு பதில் தருவீராக. இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.